பயம்னா என்னன்னு அவர் அகராதிலே கிடையாது. ஏன் பயம்னா அவர் அகராதில இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா, பயம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபெய்த். ஃபியர் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபெய்த். விசுவாசத்துக்கு எதிரானது பயம். விசுவாசம் இருக்கிற இடத்துல எது இருக்காது? பயம் என்பது இருக்காது. அப்ப இயேசுவின் விசுவாசத்தை எல்லாம் நாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். காற்றை பார்த்து அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார், மலைகளை பார்த்து பேசுகிறார், சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறார். அப்போ அவருடைய விசுவாசத்தெல்லாம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறார். விசுவாசத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாரு, விசுவாசத்தில் வளருங்கன்னு சொல்றாரு. அப்ப விசுவாசம் உள்ள கடவுள், விசுவாசத்தை போதிக்கிறவர், விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறவர், இவ்வளவு விசுவாசம் உள்ள தேவன் இந்த மரணத்துக்கு பயந்திருப்பாரா என்றால் அவருக்கு மரண பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மரண பயத்தை யார் அவர் காட்டவும் முடியாது. பட் அவர் ஏன் அந்த இடத்துல சொல்ல வருகிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஏன் சொல்கிறார்? குமாரன் யார்? சகலமும் அவராலும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன். சோ இயேசுவுக்கு எல்லாம் தெரியுது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லி எல்லாம் அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடிகிறது, எல்லாம் அவரால் சொல்ல முடிகிறது, எல்லாம் அவர் காட்சியலாக பார்க்கிறார். இந்த இடத்துல அவர் கெத்செமனேவில் அவர் இந்த ஜபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லும் போது இதுக்கு வேரியஸ் தியரிஸ் என்ன சொல்றாங்க? அவர் உண்மையாவே மரணத்துக்கு பயந்து தான் அப்படி ஜெபம் பண்ணாரு, இல்லைன்னா அவர் அப்படி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ற தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்ன சொல்றதுன்னா, ஆக்சுவலா சிலுவையில செத்தது இயேசுவே கிடையாது. சிலுவையில செத்தது வேற யாரோ ஒரு நபரை நமக்காக என்ன பண்ணாங்க, தேவன் அவர் அனுப்பி குமாரனை சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில இயேசுதான் மரித்தார், அவர் இல்லாமல் வேறொரும் சிலுவையில சாகவும் இல்லை. அதே சமயத்தில் அவர் கெத்செமனேவிலே அவர் அந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்கான மெயின் ரீசன், அவர் மரண பயத்திலே அந்த ஜபத்தை செய்யவில்லை. அந்த ஜபம் செய்வதற்கான மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், ஒருவேளை சிலுவையிலே அவர் மரிக்கிற நேரம் இருக்குமானால், ஏனென்றால் அப்படி ஒருவேளை மரிக்க வேண்டிய அவசியம் ஆகும் என்றால், மரிப்பார் என்று சொன்னால் அந்த மரணத்தில் ஒரு காரியம் நடக்கும். அவர் அடிப்பதனாலேயோ அவரை கொல்லுவதனாலேயோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு காரியம் நடக்கும், பிதாவாகிய தேவன் பாவங்களை ஒருபோதும் பார்க்க மாட்டார். பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறார். அவர் பாவங்களை பார்க்க மாட்டார், பாவிகளை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவன் ஒளியா இருக்கிறார், பாவிகள் இருளிலே இருக்கிறார்கள். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவன் குமாரன் மீது சுமத்த போகிறார். உலகத்தினோட பாவம் எல்லாம் சிலுவையிலே இயேசு சுமக்க போகிறார். ஒரு கார் இருள் அவரை மூடிக்கொள்ள போகிறது. ஒரு பயங்கரமான பாவ இருளுக்குள்ள அவர் நுழைய போகிறார். இந்த இருள் அந்த ஒளிக்குள்ள ஒளி ஆக்குபை பண்ணவே பண்ணாது. தேவனுடைய சமூகத்துக்கு செல்ல முடியாது, தேவனுடைய முகத்தை காண முடியாது. இந்த சிலுவையில் என்ன நடக்குது? பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு பெரிய கேப் வருது. 3 நாள் பிதாவாகிய தேவன் குமாரனை பார்க்க முடியாது, குமாரனாகிய இயேசு பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. சோ அவருடைய நரக வாழ்க்கை என்னன்னா, கடவுளை ஒரு நிமிஷம் விட்டு விலகுவதான் நரகம் என்று நினைக்கிறார். அவர் நரக வாழ்க்கைனா பாதாளத்துக்கு போறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கடவுளுடைய பிரசன்ஸை விட்டு நான் விலகிடுறேன், கடவுளுடைய சமூகத்தை விட்டு நான் விலகுகிறேன், கடவுளோடு நான் சேர முடியாது, கடவுள் முகத்தை பார்க்க முடியாது, அவர் முகத்தை பார்க்காமல் நான் இருக்கவே முடியாது. சோ இப்படி ஒரு மரணத்தை விட வேற ஏதாச்சும் வழி இருக்குமா என்று சொல்லி அந்த ஒருவேளை அந்த சூழ்நிலை இல்லாம அதை நீக்கி வேற ஒரு வாய்ப்புகள் இருக்குமா என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஏறெடுக்கிறார். இந்த பாத்திரம் உங்க சித்தமான நீங்கும்படிக்கு இது இல்லாம வேற ஏதாச்சும் வழிதான் பாருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு. டக்குன்னு சொல்றாரு, இல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இயேசு தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார், சிலுவில போய் மரிக்கிறார். சிலுவில என்னென்ன நடந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது இதுல 4 காரியங்களை கவனிக்க